ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அக்ஷயாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் குட்டீஸ்க்கெலாம் பிடிச்ச மாதிரியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது என்னன்னா பிரியாணி தான். அதுவும் நம்ம இன்றைக்கி டபுள் பீன்ஸில் செஞ்சுருக்கோம். நிறைய குட்டீஸ்க்கு இந்த கிரைன்ஸ்னாலே தனியாக செஞ்சு கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க. மோஸ்ட்லி அதை ஒதுக்கி வச்சுருவாங்க. பட் இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டில் இன்ஃப்யூஸ் பண்ணி கொடுத்து பாருங்களேன், உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸும் எம்டியாக தான் வரும். ஸோ அவங்கள நம்ம கிரைண்ட் சாப்பிட வச்ச மாதிரியும் இருக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு டபுள் பீன்ஸில் தான் பிரியாணி செஞ்சுருக்கோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? பிரியாணி செய்கிறதுக்கு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் நீல வாக்கில் நறுக்குனா 2 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இதில் ஒரு 2 பச்சை மிளகாய் நான் கீராமல் தான் சேர்த்துருக்கேன். ஸோ முழுசாக அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. அது கலர் நல்லா லைட்டாக சேஞ்ச் ஆகி வரணும். ஸோ இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் பாசி பயிரில் பிரியாணி செய்யலாம், கொண்டக்கடலை, அதாவது என்னென்ன கிரைன் சாப்பிட மாட்டாங்களோ அது எல்லாமே நீங்கள் பிரியாணி டைப்பில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஈஸியாக குழந்தைங்கள சாப்பிட வச்சிடலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம். நான் இன்னைக்கு மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய தக்காளி பழம் 2 பழமாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், தக்காளி நல்லா குழைய வந்துருச்சு. எண்ணெயுமே நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம ஒரு கையளவு புதினா, கொத்தமல்லி ரெண்டுமே சேர்த்து ஒரு கைப்பிடி சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுத்து அதில் நம்ம மசாலா சேர்த்துக்க போகிறோம். நான் இன்னைக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அதோட ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். நான் வீட்டில் செஞ்ச பிரியாணி மசாலா தான் சேர்த்துருக்கேன். அது உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூளோட அளவை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக 2லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிரை சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ இந்த மசாலா எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகி அந்த எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வரணும். ஸோ அது வரைக்குமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், சுற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த டைமில் நான் டபுள் பீன் சேர்த்துக்கிறேன். இது நான் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம் மட்டும் நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம பிரியாணி நம்ம குக்கரில் ஒரு விசில் தான் வைப்போம். ஸோ அந்த ஒரு விசிலுக்கு இது நல்லா வெந்து வருமானு தெரியாது. ஸோ ரொம்ப வேகாது, வேகும். பட் அதனால தான் நான் அன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் மட்டும் கொதிக்கிற தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். நம்ம கையில் உடைச்சி பார்த்தோன்னா உடையணும். ஸோ அந்த பதத்துக்கு வெந்தாலே போதும். ஏன்னா அடுத்து நம்ம ஒரு விசில் வச்சு ப்ரெஷர் குக் பண்ணும்போது இன்னுமே நல்லா சாஃப்டாக வெந்துடும். ஸோ அந்த டபுள் பீன்ஸ் இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததான் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும்.
அதாவது 1 கப் பாஸ்மதி ரைஸ் வந்து நான் ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸோ அந்த 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணிங்கிறது கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த டைமில் நம்ம ஒரு அரை லெமன் கிட்ட அந்த ஜூஸ் மட்டும் பிழிஞ்சு ஊற்றிக்கலாம். இப்போ இதில் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் சாதம் வெந்து வரப்போ உங்களுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். ஸோ அதை மட்டும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி எல்லாமே நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். இப்போ அரிசியை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு விசில் வர வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறமா ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இப்போ பாருங்க, அரிசி சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஒரு விசில் வச்சா கரெக்டாக இருக்கும். சாதமும் நல்லா உதிரி உதிரியாக நல்லா குலையாமல் நல்லா கரெக்டாக வெந்திருக்கும். நமக்கு பாருங்க, நல்லா நீளமாக நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இப்போ இதை நம்ம மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா சூடாக இருக்கிறப்போ நீங்கள் நல்லா கலந்து விட்டிங்கன்னா அந்த இது சாதம் எல்லாமே உடஞ்சிரும். ஸோ அதனால் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்மளுடைய பிரியாணி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதோட நீங்கள் ஆனியன் ரைத்தாவோ இல்லை குக்கும்பர் ரைத்தாவோ எது வேணாலும் வச்சு சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு ரெசிபி